டேக் போகுது. ஓகே ஓகே. ஃப்ளிப்கார்ட் சோதனையா? நிறைய ஃபன் நடந்துச்சு இந்த டீல் சோதனைகள். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். இந்த சேல்ல என்னென்னமோ வாங்கியிருக்கேன்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க எல்லாரும். என்னென்னமோனா நீ என்ன சொல்ல வர? ஜோக் இல்லையா? நீ வாங்கினது சொல்ல, மற்றவங்க வந்து என்னெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னும் போது லேப்டாப் சொல்றாங்க, டேபு சொல்றாங்க, ஒருத்தர் பைக் வாங்கினேன்னு சொல்றாரு டீல்ல. ஃப்ளிப்கார்ட்ல பைக் ஆர்டர் பண்ணேன், டீல் டைம்ல நல்லா இருந்தது. நானும் கமெண்ட்ல தான் பார்த்தேன். நீங்க பைக்னு சொன்னீங்க, பைக் ஆக்சஸரீஸ் மினியேச்சர் சொல்லிருப்பாருங்க. பைக்கே ஆர்டர் பண்றாங்கடா, செக் பண்ணி பாரு சும்மா. இப்ப பாருங்க பையனை. அதான் டேய் சரி, நான் ஃப்ளிப்கார்ட்கே போறேன். அதான் ஃப்ளிப்கார்ட்ல போயிட்டு பைக்குன்னு போடு. இன்னும் ஆப் வச்சில்லையா? எதுக்கு வெப் ஆப்பே? ஆப்போட வெப் தான் நல்லா இருக்கு. சரி ஓகே. சரி, ஃப்ளிப்கார்ட்ல போயிட்டு ஃப்ளிப்கார்ட்டை தேடிட்டு இருக்கான் பைக். சரி, ஏதாவது ஒரு மாடல் சொல்லுங்க. ஏதாவது ஒரு பைக்கை போடு. சுசுகி. என்ன சுசுகி பைக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் அண்ட் கேட்டகரிலாம் போட்டிருக்கு. இதில் தான் ஏதோ நல்ல டீல் வந்து தான் ஆர்டர் பண்ணாராம். ஜிக்ஸரா? இதெல்லாம் நல்லா இருக்குல்ல? டெலிவரி பை அக்டோபர் 24 அதெல்லாம் விடு. 11,000 கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ். அப்போ 1,00,000 இஎம்ஐ பிளான்ஸ். அதான்டா இப்போ இதில் வாங்கினா பாரு 1,28,000. எனக்கு அவர் ஏதோ கிரேசி டீல் வந்தது ப்ரோ. அண்டர் 1 lakhல வந்து ஏதோ பைக். எதுக்கு ஸ்கூட்டி போய் இதில் நானும் தான் வாங்கினேன். ஆமா, எதுக்கு நமக்கு தெரியாதே. நம்ம என்ன ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல போய் நம்ம இன்னைக்கு வண்டிலாம் சர்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ இந்த மாதிரி பைக் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. உங்க டெலிவரி எப்படி ஓபன் பாக்ஸ் பண்ணானா? ஓபன் பாக்ஸ் இது டேங்க் பிரிச்சி பெட்ரோல் இருக்கான்னு பார்த்து கொடுத்தாங்க. இல்ல ஆனா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இப்பதான் வந்து எல்லாருக்கும் வந்து புரிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது லைக் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. எனக்கும் வந்து ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. பட் ஒன்று வந்து உறுதி, நல்ல டீல் வந்து பைக்குக்கும் இகாம் வெப்சைட்ல கிடைக்குதுங்கிறது தான் ஹைலைட். ஏன்னா இப்போ நான் நேர்ல போறேன்டா, நேர்ல போய் நான் பேமெண்ட் பத்தி கேஷ் இப்பெல்லாம் பேசினா கூட எனக்கு ஆஃபர்லாம் வரதில்லை. பட் இங்க 12,000 மைனஸ் பண்றான் ஜிக்ஸர்ல. எனக்கு வந்து அது வச்ச நேர்ல போனா என்ன பண்ணுவாங்க, ஆக்சஸரீஸ் ஃப்ரீயா தரணுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃப்ரீயா தரணுவாங்க. இது பார்த்தா 11,000 12,000 ஜிக்ஸர்ல அப்படியே மைனஸ் ஆகுது. போட்டுருக்கு மைனஸ் 11,000 இன் கிரெடிட். ஆனா இது ஈவன் டெலிவரி பண்ண மாட்டானே இவன். ஏதாவது செல்லர் இல்ல இவன் ஏதாவது ஒரு சர்வீஸ் இதுக்கு போக சொல்லுவான் நம்ம ஏரியால. அந்த மாதிரி இருக்கும். சரி, அதான் நல்லா போயிட்டு இருக்கான். அது என்னன்னா ஆர்வி டெக் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு, பாத்திருக்கியா? அவர் என்ன சொன்னாருன்னா, சொல்றான் அண்ணே ஏர்பாட்ஸு புதுசாச்சு வாங்கினா கவர் பண்ணலாமேன்னு வாங்கினேன். பார்த்தா ஃபுல்லாக யூஸ்டுண்ணே, எவ்வளோ ஸ்க்ராட்ச் பாருங்கன்னு சொல்லி கிளிப் அனுப்பியிருந்தான் வாட்ஸ்அப்பில். சரி, ஃப்ளிப்கார்ட்டில் கேட்டாரா சப்போர்ட்? அங்கே தான் டெஸ்ட்டு வாங்கினதே ஆப்பிள் சைட்லேருந்து தான். மை டியர் ஆப்பிள். நான் இதை ரொம்ப நாளாக இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறேன் சுடர் அண்ணன் கிட்ட. ஏன்னே தெரியல அவர் பேச. மை டியர் ஆப்பிள், ஹவ் ஆர் யூ? சரி விடு, இது என்ன பண்ணுறது, சுடரை வந்து ஆப்பிள் மாதிரி உனக்கு தெரியுது. சரிங்க, பிரச்சனை என்னென்னா அஃபிஷியல் ஆப்பிளோட வெப்சைட் வாங்கினா இப்படி ஆச்சு. அடுத்து இன்னொன்று என்னன்னா, ஃப்ளிப்கார்ட்ல வந்து நம்ம டெக் ஆப்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு, தெரியும்ல? தெரியும். பிரணவ் என்ன பண்ணியிருக்கான், அவனோட கசின் யாரோ மேக்புக் ப்ரோ M3 வாங்கியிருக்காங்க. 8512 மாடல். சரி, அவங்களோட பர்பஸ்க்கு அவங்க வாங்கிட்டாங்க. நேரில் வந்துருச்சு, நல்லா தான் இருக்கு. ஆனால் ஆக்டிவேஷன் டேட் பார்த்தா இப்போ செப்டம்பர் தானே வாங்கியிருக்கான், மார்ச்லேயே ஆக்டிவேட் ஆகிருந்தது. மார்ச்லேயே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, ஃப்ளிப்கார்ட் கிட்ட கேட்டால் நீங்கள் ஆப்பில் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டான். சரி இவங்களும் ஆப்பிள் கால் பண்ணாங்க. ஆப்பிள் வந்து என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், என்ன மாற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கு, நான் டேட்டா இப்போ பிக்சல் நான் பண்ணுறேன், டேட்டா இப்போலேருந்து கொடுத்துறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். இதில் ஹைலைட் என்னன்னா, டேட் மட்டும் மாறி இருந்தால் கூட பிரணாவுக்கு தோணிருக்காது. சார்ஜ் சைக்கிள் 8 ஓடி இருந்தது. சார்ஜ் சைக்கிள் எப்படி? சரி டேட்டு சரி, ஆக்டிவேஷனுக்காக எடுத்து இது பண்ணாங்க, ஆன் ஆயிருக்கும், பாக்ஸ் பேக் பண்ணும்போது ஆன் ஆயிருக்கும். ஓகே, சார்ஜிங் என்ன போட்டால் எடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன இருக்கு, ஆப்பிள் சப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ ஒரு கெஸ் பண்ணியிருப்பல, என்ன சொல்லியிருக்கலாம் இந்த 8 சைக்கிளுக்கெல்லாம்? என்ன பண்ணியிருப்பாங்க அதிகபட்சம்? என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் விட வேணாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் லேப்டாப் வந்து ஆக்சுவலாக நம்ம இதில் QC போயிருக்கு, அங்கே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்டிவேஷன் அந்த 1 year வாரண்டி அதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்காக பேட்டரி சைக்கிளை 0 ஆக்க முடியுமான்னு கேட்காதீங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, அவருக்கு தோணாதா, நான் ஃபர்ஸ்ட்டாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் தான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணன்றது இல்லை. கரெக்டாக இதுக்கு முன்னாடி எல்லாமே நமக்கு கைக்கு வரும்போது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து QC போய் தான் வருது. பட் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெக்யூலியராக யூனிட்லேயே ஒரு யூனிட் மட்டும் போயிட்டு வந்த மாதிரி இருந்திருக்கு. இது கொஞ்சம் பெக்யூலியராக இருக்குது. அதே சமயம் வந்து இந்த மாதிரியான ஆன்சரை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது, 8 சைக்கிள் ஓடி இருக்கு, அதுக்கு வேற அவன் பதில் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வாரண்டி வந்து பர்ச்சேஸ் டேட்லேருந்து 1 year கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றேன்னா, பேசி கால் போயிட்டு இருக்கு இல்லையா, பேசிகிட்டு இருக்கும்போதே மாறிடுச்சு.
மாத்திட்டான், அதெல்லாம் மாத்திட்டான். எடுத்தோனே அந்த இதெல்லாம் டீடைல்ஸ் அவங்களுக்கு ஈஸியா வந்துரும், அதெல்லாம் வந்து டக்குன்னு மாத்திட்டாங்க. ஸோ அதெல்லாம் மாறிடுச்சு. ஆனா ஹைலைட் என்னன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன நடக்குது பாரு. ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வாங்கினா என்ன நடந்திருக்கு? ஃபுல் ஸ்கிராட்ச். இது கூட பரவாயில்ல, சரி ஃபுல் ஸ்கிராட்ச். அதெல்லாம் என்னதான் பண்ணாரு அவர்? அதுக்கு அதை ரிட்டர்னும் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கான் போல. இதுல வேற சரி போய் தொலைது கர்மம் அப்படின்னு விடலான்ற மனசு ஒருத்தனுக்கு இருக்குனே வை. லெஃப்ட் சைட்ல மட்டும் கேக்குது என்ன அப்படி பைத்தியம் கைஸ். அவன் ஃபிளிப்கார்ட் சீரிஸா அவன் என்ன பண்ணிருக்கானே தெரியல. இது ஃபிளிப்கார்ட்ல ஆப்பிள்ல ப்ரோ ஒருத்தன் நல்லா இருந்தா இன்னொருத்த கிட்ட போகலாம். எல்லாருமே இப்படி இருந்தா நான் எங்க தான் போவோம்? இதுதான் அமேசான் ப்ராடக்ட்ஸே என்கிட்ட கிடையாது. நான் அஃபிஷியல் செல்லரே கிடையாது, என்கிட்ட வராத. இது ஒரு பக்கம். சரியா? இந்த மாதிரி லேப்டாப்ல பிரச்சனை. அப்புறம் இப்போ பிக்சல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு ஃபோன் வந்து ப்ரீ ஆக்டிவேட்டட். நம்ம இதுலயே கூட யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ல கூட. ஆனா அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க உடனே. இல்ல அதான் ப்ரீ ஆக்டிவேட்டட்னு வரும்போது இவங்க எல்லாரும் ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மோஸ்டா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்கிராட்ச் யூனிட்ஸ் வரதுதான். broken யூனிட், ஸ்கிராட்ச் யூனிட் தெரியுமா? வெறுப்பா இல்லாம பின்ன ஏன்டா டேய் 26,000 ரூபாய் சரி அப்படி இப்படி ஆஃபர் கிஃபர் போட்டு 22,000 ரூபாய்க்கு வாங்குறனே வை. 22,000 ரூபாய்க்கு வாங்குற TWS இப்படி நாக்கு தள்ளி போய் கிடக்கும்னா எப்படி? டென்ஷன் ஆகும் தான் எனக்குலாம். கண்டிப்பா அதெல்லாம் நிறைய பேருக்கு அதெல்லாம் ப்ரெஷர். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து ஃபிளிப்கார்ட் மினிட்ஸ் அது வந்து செமையா ஸ்கோர் பண்ணுது, சூப்பரா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ். இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ அவரு ஃபிளிப்கார்ட்ல ஆமால எதுவும் பண்ண முடியாது, உண்மையிலே எதுவுமே பண்ண முடியாது தான். இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்டா, அவங்களோட ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியில் என்ன தெரியுமா இருக்குது ப்ராப்ளம்னா? பிராண்ட் அப்ரோச் பண்ணி DOA சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் ஒரு. அப்போது பிராண்ட் அப்ரோச் பண்ணி நம்ம டெட் ஆன் அரைவல் சர்டிஃபிகேட் வாங்குறதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது? இதெல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வெறுத்து போயிடுவோம் பாதி பேர். அப்போது ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் வாங்கினா சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணுறது தான் நடக்குது. இப்போது இதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து டக்குனு என்னால் இ-காமர்ஸ் சைட்டையும் குறை சொல்ல முடியல. ஏன்னா நம்ம மக்கள் அப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணனால தான் இவன் இப்படி மாறிட்டு வரான். நிறைய பேர் வந்துட்டு சும்மா எதையா ஒன்று வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது ப்ரஷ்ஷு, ரிட்டர்ன் பிறகு கக்ரூஸ் ப்ரஷ் மாதிரி எதையா வச்சு அனுப்புனா எனக்கு புரியல. எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு சீரியஸாக நான் இப்போ 9 கூட சங்கீதாவில் தான் வாங்கினேன், ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். நல்ல ஆஃபர் கிடச்சிது. நான் 39க்கு தூக்கினேன். கார்டு ஆஃபர்ஸ் மட்டும் தான் போட்டேன், 39க்கு ஈஸியாக தூக்கினேன். சேல்லே இது 41, 42க்கு தான் வந்தது. அப்போ நான் 2,000 ரூபா கம்மியாக தானே வாங்கியிருக்கேன் சங்கீதாவில். ஆஃப்லைனில் நான் தைரியமாக வாங்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நேரில் போவேன், அங்கேயே நான் பார்ப்பேன், அங்கேயே அவரும் என் எதிர்க்கே ஓப்பன் பண்ணுவார். நான் திரும்பி கேக் கூட கேட்டேன், இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு யூனிட் எடுத்துகிட்டு வந்து தர சொல்லி தருவோம் ப்ரோ, 2 ஹவர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம் ப்ரோன்றான். நான் யார்கிட்டையும் போய் ஆர்கியூ பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இன்னும் சில இடத்துலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும், ஒரு சார்ஜர் ஃப்ரீயாக அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் பெட்டரோ? ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எங்கே பெட்டர்னு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி டிவைஸ் கிடைச்சிரும். இல்லாட்டி இப்படி சொல்லலாம், ஆஃப்லைன் ஸ்டோர் எங்க பெட்டர்னு சொல்றேன்னா எனக்கு என்ன வாங்கணும்னு தெரியும், நான் அதை மட்டும் தான் வாங்க போறேன். அப்படி இருக்க மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர் ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகுது. இவங்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு உண்மையாக சொல்லுங்க, இந்த சேலில் எத்தனை பேர் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணுறானு வெயிட் பண்ணிருந்தீங்க? கேன்சல் பண்ணுவானோ இல்லை. இப்போ ஒரு கமெண்ட் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆர்டர் போட்டாங்க சரியா, நம்ம கௌதம் பிரதா கமெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. ஆர்டர் போட்டிருக்காங்க iPhone 16 வச்சுக்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, iPhone 16 ஆர்டர் போடும்போதே இவருக்கு வந்து எப்படி இருந்தாலும் கிரெடிட் கார்டில் ப்ராசஸிங் ஃபீ ஒன்று போட்டிருப்பான். சரி, அது கூட ரிட்டர்ன் ஆகுது ஆகலன்றது வேற விஷயம். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, iPhone 16 போட்டனால ஃப்ளிப்கார்ட்டோ இல்லாட்டி அமேசானோ அவங்களே வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி மாதிரியான ஒரு சில சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதை கொடுப்பாங்க. சரி, அது 1000 ரூபா கூட வச்சுக்கேன், இது கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுது, ஆர்டர் ப்ராசஸ் ஆகிடுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுது, எல்லாமே முடிஞ்சிருது. பட் திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா கேன்சல்டுன்னு வருது. இப்போ கேன்சல் ஆனதும் ப்ராசஸிங் ஃபீடு இப்போ ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்துடுது. ஆனால் அந்த கேர் போட்டாங்கல்ல அது வரலையாம். அநியாயமாக இருக்குன்னா இருக்கான், அப்படிதான் இருக்கான். கேட்டால் அதுக்கு தெளிவான பதிலும் இல்லையா, இது நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ நான் ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போடுறேன். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து என் கைக்கு வந்து சேரலை, ஆனால் நான் வந்து கேர் ப்ளஸும் போட்டிருக்கேன் அப்படின்னும் போது அந்த கேர் ப்ளஸும் வீணாக போயிடுது, அந்த அடிஷ்னல் கேர். இல்லை என்னன்னா, நான் வர கம்பெல்லாம் சுற்றினேங்க ஃப்ளிப்கார்ட்டுக்கு, அன்னைக்கிட்டே சுற்றினேன். அந்த 9 வந்து நான் ஃபஸ்ட்டு 9 தானே வாங்க இருந்தது. நான் பயந்துட்டு இருந்தேன், சேலில் வாங்க முடியாது எல்லாரும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னும் போது பாஸ்ன்னு ஒன்று விட்டான். 2000 ரூபாய்க்கு பாஸ். பாஸ் என்னாச்சு? நான் வாங்கவே இல்லையே, அதுக்குள்ளே தான் 9 நான் யோசிச்சுட்டேன். பிக்சர் நாள் இல்லை மக்களே, நான் 9 என் மைண்டில் இல்லவே இல்லைன்னா நான் கண்டிப்பாக பாஸ் வாங்கியிருப்பேன். இங்கே உட்காந்து குமுறிட்டு இருந்திருப்பேன். இல்லை, பாஸ் வாங்கின ஒரு சிலருக்கும் பொருள் கிடையாது, ரொம்ப ஒரு சிலருக்கு தான் கிடைச்சிருக்கு. நம்ம தான் பார்த்தோமே, சேல் ப்ரைஸே மாறலையே, சேல் ரிலீஸ். ஆமாம். இல்லை அன்னைக்கு, ஆனால் இப்போ ஒரு கமெண்ட் படித்தேன். அந்த கமெண்ட்டில் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டில் 35K வாங்கினேன்னு போட்டிருக்காங்க. காலைல கூட சுடர் ப்ரோ சொன்னார், அவர் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் வாங்கிட்டேன் நல்லா இருக்கு, நான் தான் பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன். ஆமாம், அவர் வந்து இந்த கிரீன் கலர் தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், பெய்ஜ் கலரு நல்லா இருந்துச்சு. ஸோ சொல்லுங்க, அதான் எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஆன்லைன் ஸ்டோரில் வாங்குறது உறுதி ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கலே கிரேசி டீல் வருது கரெக்டு. பட் இந்த மாதிரி வந்து இப்போ நான் அடிஷ்னல் வாரண்டிக்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இப்போ எனக்கு ப்ராடக்ட் வரல, கேன்சல் ஆகிடுது. ஆனால் அடிஷ்னல் வாரண்டி கேன்சல் ஆகாதுன்னு எனக்கு புரியல. அப்போ யாருக்கு அந்த வாரண்டி?
அந்த காசு எங்க போகுது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கு. அதனால தான் இது வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே. எனக்கு எப்படி இருக்குன்னா ஸ்விக்கி, பிளிங்கிட்டு இவனெல்லாம் வந்து ஜெப்டோ ஓகே விடுங்க, ஜெப்டோவும் சேர்த்தே வச்சுப்போம். இவன் ஆஃபர்ஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இவங்ககிட்ட எடுத்துட்டு வரானுன்னு வச்சுக்கோங்க. இவங்ககிட்ட இப்போ என்ன தெரியுமாடா, இது எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மாதிரிடா. இப்போ அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட், மெயினாக வால்மார்ட், ஃப்ளிப்கார்ட் வந்து ஏங்க க்ளோ ஆகுதுன்னா நல்ல க்ரோ ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் ஃப்ளிப்கார்ட்னா என்னன்னு தெரியும். சரியா, அவங்களுக்குன்னு ஒரு ரீச் இருக்கு. இந்த ரீச்னால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை விற்க போகும்போது விற்கிற ஓனர்கிட்டையும் கமிஷன் வாங்குவாங்க. அதை அமேசானும் வாங்குவான். அதே தான் செப்டோட டிக்கெட் வரைக்கும் வாங்குவான். இப்போ அதில் யார் இருக்கலே லீஸ்ட் வாங்குறா அப்படின்னு பார்த்தா இருக்கலே புதுசாக வந்து ஒரு இ-காம் சைட் வாங்குறானே வைப்போம். ஆனால் அவனுக்கு ரீச்சுங்கிறது வந்து இவ்வளவுக்கு இருக்காது. யாராக இருந்தாலும் எது வாங்குறதா இருந்தாலும் டேரெக்டாக போய் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானில் தானே பார்க்குறாங்க. இப்போ கூகுளில் போயிட்டு சும்மா வெப் சர்ச்சில் நான் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறேன்னா கூட பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் வேற ஏதாவது வெப்சைட் வந்தாலும் நீ நம்ப மாட்டியே, எடுத்ததுமே நீ அதுக்கு போக மாட்டியே. இப்போ இப்போதைக்கு நம்ம நிலைமைக்கு அதுக்கும் பிளிங்கிட், ஜெப்டோ, ஸ்விக்கிலாம் யூஸ் பண்ணி நீங்க பழகிட்டீங்க. அதனால என்ன ஆகுதுன்னா சரி ஓகே அதோட சஜஷன்ல அது காமிச்சதுன்னா நம்புறீங்க. ஆனா எங்க ப்ராப்ளம் என்னன்னா, இவனை நம்பினாலும் இப்போ அமேசானும் ஃப்ளிப்கார்ட் என்ன பண்றான்னு பார்த்தா எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது அடிஷனல் கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறான். அந்த SBI கார்டு அதெல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் இவங்களால பண்ண முடியறது இல்லைங்கிறனால மறுபடியும் நம்ம அங்கே தான் போறோம். எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவங்க அதை பண்ணிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் முடிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்காது, அது டேரக்டா வரும்ல. ப்ராப்ளம் என்ன, இவங்க பண்ண ட்ரை பண்றதை பத்தி தப்பு இல்லை. பட் இவங்க கிட்ட யார் ப்ராடக்ட் தருவா இவங்களை நம்பி? நான் வந்து இறக்கி வைக்கிறேன், எப்படி ஃபர்ஸ்ட் விற்கும்? இப்போ எதுவாக இருந்தாலும் நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுறது யாருன்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட், அமேசான் வச்சுக்கடா. நான் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து விற்க முயற்சி பண்ணுவேன்னா டக்குன்னு இல்லாட்டி இவங்கலாம் வளருவாங்க, இவங்களை நம்பலாம். வளர்த்து விட நான் ட்ரை பண்ண முடியும். பிசினஸ் வளர்த்து விடுறதுன்னு இல்லை, நான் வளர்த்து விட ட்ரை பண்றேனே வை. ஆனால் விற்காதே. எல்லாருமே எங்கே போய் ஃபர்ஸ்ட் வாங்குவீங்க? அங்கே தானே வாங்குவீங்க. நான் இப்போ இங்கே விற்கணும்னு என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் வந்து என்ன பண்ணணும், இப்போ செப்டோவோ இல்லை பிளிங்கிட்டோ அவங்க இறங்கணும். என்ன இறங்கணும்னா, எனக்கு கமிஷனே வேணாம், என் மூலமாக விற்றுக்க, என் பேரு பெருமையே வரட்டும். புரியுது. இப்போ நார்மலாக இந்த ப்ராடக்ட் வந்து 1000 ரூபா, அமேசான்ல ஃப்ளிப்கார்ட்ல 1000 ரூபா, கார்டு ஆஃபர் போட்டால் 900. சரியா, இப்போ செப்டோல வாங்கினா டேரெக்டாகவே 850. கமிஷனே எனக்கு வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், கமிஷனும் வேணாம், எதுவுமே வேணாம். என் மூலமா இப்போ எனக்கு அது விளம்பரம், உன் ப்ராடக்ட் கண்டிப்பாக விற்கணும்னு எனக்கு தெரியும். இப்படி ஏதாவது அவங்க பண்ணாதான் அவங்க நேம் நிறைய பேர்ட்ட ரீச் ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ஒரு பீக்ல இருந்தாங்க. OnePlus 5 வரும்போது என்னாச்சு, ஊபர் இருக்குல்ல, ஊபர் கார்ல வித்தாங்க OnePlus. சரியா, அப்போ நீ வந்து என்ன பண்ணலாம், ஊபர் ஆப்பில் போயிட்டு காரில் வந்து OnePlus புக் பண்ணலாம். அதே மாதிரி ஊபர் கார் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீ OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர், இது லைவ் ஊபர் கார் ஓடினே இருக்குல்ல, ஏதாவது ஒரு காருக்குள்ளே ஏறி நீ OnePlus ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் அப்போ நடந்துச்சு. இது என்னன்னா, இது மார்க்கெட்டிங். அதே தான் மார்க்கெட்டிங். எப்படின்னா OnePlus வந்து ஒரு டிஃப்ரெண்டான மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுறாங்க. ஊபர் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, ஓலா எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இடையில வந்து இவன் என்ன பண்ணானா, Xiaomi 15 சீரிஸ் லான்ச் ஆன புதுசுல ஸ்விக்கில எந்த ஆர்டர் பண்ணாலும் அந்த ஐகானுக்கு மேல வந்து அந்த போன் அப்படியே சுத்துற மாதிரி காட்டும். அது இப்போ பண்ணிருக்கானுங்க. அந்த ஆள் வந்து டெலிவர் பண்ண வராருன்னா அவருக்கு மேல அங்க இருந்து வர மாதிரி அது காட்டும். கரெக்ட். சரியா, சோ இது என்னன்னா, இது கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து அவங்க ஆல்ரெடி நேம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நீ சொல்ற மாதிரி இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும் தான். ஆனா ஆகணும்னா நிறைய இடத்துல இவங்க விட்டு கொடுத்து வந்தாதான் பிராண்ட் இவங்க கிட்ட வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிராண்டுக்கு என்ன காம்ப்ரமைஸ் ஆகும்னா, அங்க 1 லட்சம் யூனிட் விற்கிறேன் ஒரு மாசத்துல அப்படின்னா இவன்ட்ட 10,000 தான் விற்க முடியும்னு தெரிஞ்சு இங்க வரணும். புரியுது. அந்த 10,000 விற்கிறதுக்கும் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குங்கிற தெரிஞ்சு வரணும். இதுல வந்து எனக்கு இதை யாரும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, பிளிங்கிட் மட்டும் தான் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா பிளிங்கிட் தான் ரீசெண்டாக கூட நிறைய பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணான். ரியல்மியா இருக்கட்டும், ஷாமி கூட அவன் இதுவரையும் பண்ணது கிடையாது. ரியல்மி கூட பண்ணா அது ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. நம்ம ஊர்ல கிடையாது, பெங்களூர்ல ரெடிட்ல நிறைய பேர் அது பண்ணாங்க. ஜெப்டோ யாரும் நம்பர் ஐடியா இல்லை. நானே இனிமேல் ஜெப்டோலாம் நம்ப மாட்டேன். அவன் கொஞ்சம் நிறைய பேட் திங்ஸ் பண்ணிட்டான். அப்படியா? என்ன மாதிரி? இந்த சார்ஜஸ், என்னாச்சு, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், ஹேண்ட்லிங் சார்ஜஸ் தனியா, அத சொல்றியா, மிட் நைட் சார்ஜஸ் போடுறது, இந்த மாதிரி சம்பளத்துலாம் நிறைய பண்ணிட்டான். சின்ன பொருளுக்கே. பெரிய பொருள் அவனை நம்பணும்னு கேட்டால் வாய்ப்பு கிடையாது. ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், அவன் வந்து அமேசான் ஃப்ரெஷ் மாதிரி இப்போதான் ஆரம்பிக்கிறான் ஃப்ரெஷ்ஷாக. பாப்பா எப்படின்ட்டு. ஸோ பிளிங்கிட் மேலே தான் எனக்கு ஒரு ஹோப். ஏன்னா அவன் வந்து எலக்ட்ரானிக்ஸை இப்போ எடுத்துகிட்டு வரான். இப்போ ஆடியோ ப்ராடக்ட்ஸ் நான் பட்டுன்னு ஈஸியாக போய்ட்டு இப்போ இந்த ரியல்மியே கூட வச்சுக்கோங்க. நான் ரியல்மி பட்ஸ் R7 தானே பிளிங்கிட்டில் கிடச்சிரும். ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்லேயே அதுக்கு முன்னாடி கிடச்சிருது உண்மைதான். ஆனால் பிளிங்கிட்டும் அதை எடுத்துகிட்டு வந்துடுறான்ல. ஸோ நெக்ஸ்ட்டு போக மேபி பிளிங்கிட் வேணால் இந்த பக்கம் வருவான். மேலே வேணால் லைட்டாக எலக்ட்ரானிக்ஸில் ஹோப் வைக்கலாம். மற்றவங்க மேலாம் சான்ஸே இல்லை. பார்ப்போம். ஸோ இதான் சேலஞ்சஸுங்க. ஸோ அவங்க மொத்தம் டீலில் நீங்கள் எதாவது பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு பயப்படாதீங்க. பட் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாம். அப்படி வந்து ஆர்கியூ பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஆர்கியூ பண்றதுக்கு இல்லடா, இவங்க வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரீச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவனுங்க வேணும்ட்டு இழுக்கிறதுக்கு காரணமே 10 பேர் விட்டு கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அதாவது இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இனிமேல் பொருள் வாங்கினா ஆக்டிவேஷன் டேட்லாம் போய் செக் பண்ணுங்க.
பண்ணுங்க, நிஜமாலே அது பண்ணுங்க. ஒரு 4 மாசம் கழிச்சு நீங்க எதுவும் அந்தந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்லயே இருக்கும், நீங்க அதுல போய் பண்ணி 4 மாசம் கழிச்சு அவங்க போய் செக் பண்ணுவாங்க. அது வாரண்டியே முடிஞ்சதா கணக்காட்டும். எதுவுமே பண்ண முடியாது. உண்மைதான். வாங்கின அன்னைக்கு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல இதுவும் அட்வான்டேஜ். எனக்கு பிக்சலுக்கு அவரே செக் பண்ணாரு. என் பாக்ஸை பிரிக்கிறதுக்கு முன்னாடி என் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி தான் கொடுத்தாரு. எனக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் முதல்ல எதிர்க்கிறதே நானாக தான் இருப்பேன். ஆனால் இவர் சொன்னார்ல, உங்களுக்கு நீங்கள் இந்த பொருள் தான் வாங்க போறீங்கன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் உங்கள் டிவைஸை நீங்கள் போய் கேட்டு வாங்கினீங்கன்னா பெஸ்ட். நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு அது நமக்கு வேலைக்கே ஆகாது. நீங்கள் இதுதான் வாங்க போறீங்க, நான் நைனே தாண்டா வாங்குவேன், என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. வாங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத பண்ணுங்க, டேரெக்டாக அந்த ஸ்டோருக்கே போகாதீங்க. ஸ்டோருக்கு நம்பர் இருக்கும், ஸ்டோருக்கு வெப்சைட் இருக்கும். ஏன்னா இப்போது சங்கீதாவில் நான் வாங்கினேன்னு சொன்னல, 8500 கார்டு ஆஃபர் எனக்கு கிடச்சிது 9A, ஓகேங்களா. அந்த 8500 எப்படி கிடச்சிதுன்னா, அங்கே போய் நேரில் போய் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரில் கேட்டேன். நேரில் அவங்க அதை பற்றி எதுவுமே பேசல. வெப்சைட்டில் போயிட்டு வெப்சைட்டில் அந்த ஆஃபர் இப்போ கூட ஒருத்தர் சொன்னார் 51th anniversary. அது வந்து 50th anniversary யாருக்குன்னா ரெகுலராக வாங்குவாங்களா சங்கீதா. அப்போ வந்து அப்பத்துலேருந்து நிறைய வாங்குவார் சங்கீதா, சின்ன பொருளாக தான் அங்கே தான் போய் வாங்குவார். அந்த கூப்பன் என்கிட்ட இருந்ததுனால நான் போயிட்டு கேட்டேன். என்கிட்ட இருக்குன்னு நம்ம போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, கேட்கலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட இது இருக்குன்னு கேட்டால் மட்டுமே இது இருக்கா உங்ககிட்ட நான் பார்த்தேனே அப்படின்னு சொன்னால் தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு 4 கடை பூர்விகா இருக்குது, நிறைய இருக்குங்க, இப்போலாம் குரோமா கூட இருக்குது. இதெல்லாம் போய்ட்டு சர்ச் பண்ணிட்டு நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. ஆனால் எந்த மைண்ட் செட்னா இதுதான் நான் வாங்க போகிறேன்னு ஃபிக்ஸ்டாக போகிற மைண்ட் செட் தான் பெஸ்ட் இதுக்கு. ஆமாம், அதுதான். அப்படி இல்லைன்னா கடியாகும். ஐ நெவர் தாட் திஸ் டே வில் கம். ஐ எம் சப்போர்ட்டிங் ஆஃப்லைன் மார்க்கெட்ஸ். அப்படிலாம் இல்லை, எல்லாருமே எல்லா மார்க்கெட்டையும் சப்போர்ட் பண்ணலாம், எப்போனா பெனிஃபிட் இருந்தால் மட்டும். உண்மையிலே இப்போ இது பெனிஃபிட்டாக இருக்குல்ல. நான் சொன்னல அந்த அது பேர் என்ன, ஆக்டிவேஷன் டேட் செக் பண்ணி அவனே சொல்லிடுறான். எனக்கு பாக்ஸ் என் எதிர்க்க எல்லாமே அவர் என் எதிர்க்க தான் டிவைஸ் வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க, எல்லாமே எதிர்க்கே தான். ப்ராப்ளம் என்னன்னா ஒரு சில டிவைஸ் எல்லாமே இன்னும் ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு, அது ஆஃப்லைன்ல கிடைக்காது. நீ பிக்சல் வாங்குற பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ஐஃபோன் வாங்குற பிரச்சனை இல்லை, இல்லாட்டி சாம்சங் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுலயே ஒரு சில குறிப்பிட்ட சீரிஸ் போனா வேலைக்கு ஆகாது, நத்திங் ஃபோன் போனா வேலைக்கு ஆகாது. ஆமா, ஐக்கு வந்து விவோ ஸ்டோர்ல கிடைக்கும்னு சொல்லுவாங்க, பட் சில சமயங்கள் அதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சிங்கான ஒரு சில ஃபேக்டர்ஸ் பார்க்க முடியும். பிரச்சனை தான், போக்கோவும் கிடைக்காது. ஸோ இதுதான் ஃபேக்ட். நத்திங் எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னது அதான் எல்லா இடத்துலயும் போனா எல்லாமே கிடையாது. உண்மைதான், அக்ரி. எல்லா மாடலும் கிடையாது. சோ அதனால இந்த மாதிரி சேலஞ்ச் இருக்கும். இப்போ ரெட்மி ஃபோன் கிடைக்கும், பட் போக்கோ ஆன்லைன்ல வாங்கினா 5000 கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இப்போ இவர் சொன்னார்ல, இப்போ இந்த மாதிரி சேல் டைம்ல வந்து ஆஃப்லைன்ல அதிகமா இருக்குமா, ஆன்லைன்ல கம்மியா இருக்க மாட்டேன். ஆன்லைன்ல கம்மியா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரே தலைவலிங்க எனக்கு, அதனால ஒரே டென்ஷனா இருக்கு. என்ன டிவைஸ் வாங்க போறீங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அணுகணும், அவ்வளவுதான். ஆனா இட்ஸ் பெட்டர், நீங்க வந்து இனிமேல் ஏதாவது ஒரு டிவைஸ் வாங்க போறீங்கன்னா ஆன்லைனை மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க. தட் இஸ் குட். ஆஃப்லைனே கம்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலே நல்ல டீலு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி வரது இல்லைங்க. ரைட்டு. ஸோ உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்களையும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான இந்த டேட் வேரியேஷன் பிரச்சனை வந்துருக்கலாம். படித்தோம். ஆமாம், வந்திருக்கலாம். ப்ளஸ் டிவைஸ் வந்து ப்ரீ யூஸ்டாக கூட வந்திருக்கலாம். அதை நீங்கள் எப்படி சார்ட் டவுன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், மக்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்திருக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. சூப்பர்ரா. ரைட்டு, சரி அனுப்பி விட்றேன். ஓகேண்ணா, இது அந்த ஷார்ட்ஸு இதுக்கு முன்னாடி